கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, பலமுள்ளவர்களுக்காக கொடுக்கப்படுவதல்ல பரிசுத்த ஆவியானவர், பலவீனம் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு ஆவியானவரை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் பலவீனமான நபர், ஆவியானவர் என் மீது கோபமாய் இருக்கிறார் என்ற மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் பலவீனர் என்பதினால்தான் உங்களுக்கு ஆவியானவரை பிதா கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்பவர். சித்தம் தெரியாத நேரங்களில், உங்களுக்கு ஜெபிக்க தெரியாத நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தெரிந்த சித்தங்கள் என்பது வேறு. உதாரணமாக, நாம் ஆரோக்கியமாய் இருப்பதா அல்லது வியாதியில் இருப்பதா என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஆரோக்கியமாக இருப்பதுதான் அவருடைய சித்தம் என்று. அங்கே நமக்கு குழப்பமே கிடையாது. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம், ஐசுவரியம், நீடிய வாழ்வு, இவைகளை குறித்து வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் குழப்பமே இல்லை பிரியமானவர்களே. இதுதான் தேவ சித்தம் என்பதை இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்த தனிப்பட்ட தேவ சித்தம் என்பது வேதத்தில் எழுதப்படவில்லை. அது கடவுளுக்குத்தான் தெரியும். எனவே இங்கே பலவீனம் என்று சொல்லப்படுவது என்னுடைய எதிர்காலத்தை குறித்த சித்தம். இதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால், அதாவது அறியாமல் இருக்கும் பொழுது என்று முடிவை என் ஆண்டவரே சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, உனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. இவ்வளவு நாட்களாக தெரியாத நேரங்களில் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், உனக்கு எப்பொழுதுமே தெரியாது என்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனவேதான் அந்நிய பாஷையில் பேசுவது என்பது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஈவு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலன் தரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராம். நீங்கள் பலவான்கள் என்பதனால் தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வரவில்லை. நீங்கள் பலமுள்ளவர்கள் என்கிறபடியினாலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் பலவீனர்கள் என்கிறபடியினாலே. ஆக உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடக்கூடாது. நீங்கள் பலவீனர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவர் தம்முடைய பலத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பயந்து போனார்கள், அவர்கள் சோர்ந்து போனார்கள், அவர்கள் தங்கள் எதிர்காலங்களை குறித்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் மேல் வீட்டு அறையிலிருந்து அவர்கள் அமர்ந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் பலனடைந்தார்கள். கர்த்தருக்கென்று எழுந்து அவர்கள் பிரகாசித்தார்கள். உங்கள் பலவீனத்தில் பலன் தரும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் உங்கள் பலவீனங்களை குறித்து ஐயப்படாதிருங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை கண்டு பயந்து போகாதிருங்கள். உங்கள் ஏழ்மையை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு வரும் இன்னல்களை கண்டு நீங்கள் பயந்து விடாதிருங்கள். நீங்கள் பலவீனராய் நீங்கள் உணரப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை விசுவாசியுங்கள், என் பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர் எனக்கு பலனாயிருப்பார் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் ஆழமாக தியானித்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடிகிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னுடைய தேற்றரவாளன். வெள்ளம் போல சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஆக நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருவார்.
என்பதை நான் விசுவாசித்து நான் நிற்பேன், என் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவேன் என்று நீங்கள் ஆழமாக, வைராக்கியமாக, தைரியமாக நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, பிசாசு போன்று வரக்கூடிய உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நின்று பாருங்கள். அவைகள் எல்லாம் ஓடி போகும். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளை எங்களை காண செய்தீர், அதற்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். இந்த நாள் எங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கின நாளாக இது இருக்கட்டும். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்க கடவுள். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு பலன் தருகிறவர் என்று நாங்கள் தியானித்தோம். மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் நீர் தந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தில் இருக்கிறவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், 10,000களில் சிறந்தவர் அப்பா. நீர் சாரோரின் ரோஜா, லேலி புஷ்பம். அல்லேலூயா, எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவர். அல்லேலூயா இயேசப்பா. இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் அமரட்டும். தெய்வ ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் இந்த நாளில நிரப்பட்டும் அப்பா. அந்த மேல் வீட்டு அறையில நிரப்புனது போல இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்வோம். உன்னதமான தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே சுவாமி. அல்லேலூயா. உம்முடைய நாமம் வாழ்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நீர் ஒருவரே. அல்லேலூயா. அப்பா, சிறுமைப்பட்டவனுடைய அல்லேலூயா சிந்தையை நீர் நினைத்து பார்க்கிறவர், சிறுமைப்பட்டவனை நீர் அற்பமாய் எண்ணாதவர் அப்பா. நீர் அல்லேலூயா. விழுந்து போன உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்துகிறவர் அப்பா. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் ஒருவரே. எங்கள் ஆத்துமாவை நல்ல வழியில் நடக்க செய்கிறவர் அப்பா. எங்களை ரட்சிக்கிறவர், எங்கள் ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம் நீரே சுவாமி. நீர் யோனாவில் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர். அமராஜே சப்பா, யோவான் ஸ்நாபகனிலும் நீர் பெரியவர், தேவாலயத்திலும் நீர் பெரியவராக இருக்கிறீர் சுவாமி. சகலமும் உம்மாலே படைக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயும் படைக்கப்பட்டிருக்கிறது, உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அமராஜா இயேசுவே, நீரே எங்கள் கண்மலை. அல்லேலூயா இயேசப்பா. காணக்கூடாதவராக இருக்கிறீர். நீர் மகிமையான தேவன் அப்பா. எங்களை மகிமைப்படுத்தும்படி நீர் இந்த பூமிக்கு வந்து நீரே எங்களை தாயின் கருவில் முன் குறிக்கிறவர், நீரே எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரும் நீரே, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவரும் நீரே. பிதாவுக்கு முன்பதாக எங்களை கொண்டு நிறுத்தி எங்களை மகிமைப்படுத்துகிறவரும் நீரே சுவாமி. எங்கள் கரங்களை பிடித்தவர் நீர், கடைசி வரை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் அப்பா அல்லேலூயா, சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கட்டும். உம்முடைய நாமமே அல்லாமல் பூமியில் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே சுவாமி. அல்லேலூயா இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற வானோர் பூதோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக முடங்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் அப்பா பிரகாசிக்கணும் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு புதிய பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. விழுகிற யாவரையும் தாங்கி நடத்துகிற எங்கள் ஒரே தெய்வம் நீர் ஒருவரே சுவாமி. நீர் அப்பா இஸ்ரவேலில் இருந்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறபடி சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா சப்பா. பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் பலமாய் இறங்கட்டும் அப்பா. வார்த்தையை கேட்கிற பொழுதே சரீரத்தில் மாற்றங்கள், அல்லேலூயா, வியாதியில் பலவீனத்தில் ஒரு பலன் இப்பொழுதே உண்டாகணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த அதிகாலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தொடப்படட்டும் அப்பா. அல்லேலூயா. சரீரத்தில் புதிய ஜீவன் இறங்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போகணும். பில்லி சூனிய ஆவிகள், ஏவல் பிசாசுகள்
எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகணும். எந்த இருளுக்கும் இப்பொழுது வேலை இல்லை. இந்த நாள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் நாளாக இருக்கணும், ஒரு சிறந்த நாளாக இருக்கணும் அப்பா, ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதை யார் எங்கிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் இறங்குவீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பற்றி பிடிப்பீர், அவர்களை வழி நடத்துவேன் என்கிற வாக்குறுதி இந்த காலை வேளையில் நீர் கொடுக்கிறீரப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகத்தில் உள்ள கண்ணீரை நீர் துடைப்பீர் சுவாமி. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை என் துருத்தில் அல்லவா நான் பிடித்து வைத்திருக்கிறேன், அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. இப்பொழுதே தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கணும், நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய தலையின் மேலும் தங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, பொல்லாத மனுஷரிடத்திலிருந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்பா. பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் ஒருவரே, எங்களை தாயின் கற்பத்தில் இருந்து எங்களை எடுத்தவர் நீங்கப்பா. அமராஜா. எஸ்அப்பா, நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். ஆகவே நீர் என்னை விட்டு தூரம் போகாதிருப்பீர், என்னை நெருங்கி இருப்பீர். எஸ்அப்பா, சாந்த குணமுள்ளவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். இயேசுவே, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களா? அவர்களை நீர் திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறீரப்பா. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறீர், அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். நிச்சயமாகவே இந்த ராஜ்யம் என் தேவனுடையதே. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகலமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அது சொந்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுப்பா, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் யாவும் என் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையில செய்கிறது சுவாமி. ராஜா இயேசுவே, சகலவற்றையும் ஆளுகை செய்கிற எங்கள் ஆண்டவராக எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகளை முறித்து போட்டவரே உமக்கு நன்றி. பிசாசின் தலையை நசுக்கினவரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதமான தேவனுடைய மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பலவீனமான சரீரத்துக்குள்ள இப்பொழுது ஒரு புதிய பலன் இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர்கள் பலவான்களை மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்துல காணக்கூடிய வியாதிகளையும் பலவீனத்தையும் இப்பொழுது நீக்கி போட கடவுள். உன்னதமானுடைய கரம் இப்பொழுது அதிசயத்தை செய்யணும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சி முதல் பாதம் வரைக்கும் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கணும் அப்பா, இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, என்னை நிரப்பும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது இயேசுவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எனக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாக நான் அவரையே நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிவேன். ஆக அவரையே நான் நோக்கி பார்ப்பேன், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். என் தேவனத்தின் அதிசயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நான் இருப்பதில்லை. நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டே இந்த படுக்கையிலிருந்து நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. இயேசுப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்த்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நிறைவாய் அப்பா நீர் மகிமையாய் உம்முடைய கரத்தினால் நீர் உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர் பரலோகம் இந்த நேரத்தில் திறக்கப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உடைய பிள்ளைகளை நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நெருக்கத்தையும் கடந்து போகக்கூடிய ஹல்லேலூயா இயேசப்பா அந்த பலத்தையும் தைரியத்தையும் நீர் கொடுக்கணும் சுவாமி. சோதனையிலிருந்து உடைய பிள்ளைகள் தப்பி போகும் போக்கையின் ஆண்டவர் நீர் உண்டாக்கணும் அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே இயேசுவே தான் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து ஆவியானவர் நீர் பேசணும், அவர்களை தைரியப்படுத்தணும். அவர்களுக்காக நீர் அவர்களுக்குள்ளிருந்து இயேசுவே வாழ்க்கையை வழிநடத்த உதவி செய்வீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதே எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கேற்ற பதிலை தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவதூதர்கள் இந்த நேரத்திலும் இறங்கி உலாவுவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ தூதர்கள் இறங்குவதற்காக நன்றி. காணக்கூடிய இருளை நீக்கி போடுவதற்காக நன்றி. பரிசுத்தமானுடைய கரம் இறங்கி நிற்பதற்காக நன்றி. ஏவல் பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை அலைக்கழிக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனம் பண்ணக்கூடிய எல்லா அசுத்த ஆவிகளும் இப்பொழுது வெளியேறுவதற்காக நன்றி. பிள்ளையுடைய சிந்தைகளை கெடுத்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்துருக்களும் விலகி இப்பொழுதே போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சத்தம் எந்த வீடுகளுக்கெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் அசுத்த ஆவிகள் வெளியேறும். இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனித்துக் கொண்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் வியாதிகள், சுகவீனர்கள், பலவீனர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் புதிய ஜீவனை உடையவர்களாக மாறுவார்கள். புதிய பலன் இறங்கும். ஹல்லேலூயா. புதிய ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாகும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்கிற விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ராஜா இயேசப்பா,
உம்முடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்மானை ஈன பண்ணும் திரளான தண்ணீர் மேல் இருக்கிற உம்முடைய சத்தம் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கட்டும். அந்த சத்தம் இயேசுவின் நாமத்தில் பெயர் சொல்லி அழைக்கிறேன் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ராஜா. எசப்பா, இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடைக்கப்பட்ட கல்லான இருதயங்கள் இப்பொழுது சரியான இருதயமாக மாறணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா இப்பொழுதே அவர்கள் மாறணும் அப்பா. எண்ணங்களிலே சிந்தைகளிலே இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாகணும். நரம்பு மண்டலங்களிலே காணக்கூடிய யாரோ ஒருவருக்காக ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா, நரம்பு மண்டலத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகிறது என்று சொல்லி, நீங்கள் ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நரம்புகளிலே பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அங்கே கைகளை வைத்து பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புத சுகத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பதாக. மகத்துவமுள்ள தெய்வமே, உடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பணும். எந்த பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் நீங்கி போவதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய அப்பா கரத்தையும் ஆண்டவரில் பற்றி பிடித்து அவர்களை கடைசி வரை நடத்துவேன் என்கிற உறுதியை நீர் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. வேத வார்த்தை சத்தியம் உள்ளது. அதை கேட்டு விசுவாசிக்கிற யாவரும் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் ஆண்டவருடைய பலன் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, தேசம் சொல்லுகிறது கர்த்தர் ஹல்லேலூயா அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற எங்கள் தெய்வமே, எங்களுக்கு நல்ல ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்தி தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருப்பதாக என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் அப்பா உடைய அன்பினாலும் காருண்யம் என்கிற கேடகத்தினாலும் மூடி மறைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.